இப்போ சமீபத்தில உங்களுடைய அங்கமால் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. வீட்ல பார்த்தாங்களா? அதோடைய ஃபீட்பேக்கா என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்த படம். உங்க சைட்ல இருந்து எப்படி இருந்தது? ஆக்சுவலா எனக்கு படம் காட்டுறதுக்கு ஒரு பயம் இருந்தது. ம். ஏன்னா அதுல முத்த காட்சிகள் அதுல இருக்கு. ஆமா. சில தியேட்டர் சீன்ஸ் கரெக்ட். இருந்தது. பட் அது அவ்ளோ ஆக்வர்டா இல்ல. ஆனாலும் இது என்னோட பேரண்ட்ஸ்க்கு அது ரொம்ப பேரண்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் இதுதான். கஷ்டமா ஆமா. தான் இருக்கும். நான் நான் படம் ரிலீஸ் ஆனதும் சொல்லல. ஓ! என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லல. இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன்னும் சொல்லல. ஆனா எங்க அம்மா இப்ப கொஞ்சம் டெக்னிக்கலா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. ஃபோன்ல Instagramலாம் வச்சது. கரெக்ட். எடுத்துட்டு, ஏதோ போட்டிருக்கா மக, அவ நடிச்சிருக்கா போலன்னு ஓ! சொல்லி போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஐயோ! நான் ஃபோனே பண்ணல அன்னைக்கு. ம். வேண்டாம் சண்டை வரும். நான் சொல்லிட்டேன், என் தம்பியும் எனக்கு ரொம்ப சப்போர்ட். அதனால ஏதாவது ஃபோன் வந்தா, நீ பேசிக்கப்பா, நான் பேச மாட்டேன்னு நான் விட்டுட்டேன். அதுல வேற இந்த பிரஸ் மீட்ல ஒரு ப்ராப்ளம் வேற ஆச்சு. அ ஸோ எனக்கு அ இத வேற பார்த்தா, அதுவே ஒண்ணும் இல்லாத விஷயம் தான். இந்த வார்த்தைகள் கேட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமா கோவம் வந்துருமோங்கிற பயம் இருந்தது எனக்கு. அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டோம்? அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அப்புறம் எங்க அம்மா எனக்கு கால் பண்ணி, அ நல்லா இருந்துச்சும்மா. முல்லைமா நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா இருந்துச்சா? சரி. அப்பா? ஆ அ அ வேற எதுவும் உங்களுக்கு இது இல்லையே? அப்படின்னு இல்ல, இல்ல. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எதார்த்தமா நடிச்சீங்க. எல்லாருமே நல்லா இருக்கு. உங்களுக்கு கீதா கைலாசம் ரொம்ப புடிச்சு போச்சு. ஐயய்யோ! அந்த அம்மா என்ன இப்படி நடிக்கிறாங்க? அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க. அப்புறம் இல்லம்மா அந்த கிஸ் சீன்லாம் இருக்கேம்மா, நீங்களே கேட்டீங்க. நானே கேட்டேன். எனக்கு ஏன்னா அது சொல்லவே மாட்ருக்காங்க உங்க சைட்ல. அப்பா நீங்க பார்த்தீங்களா இல்லையா? அப்படின்ற நம்மளுக்கே ஒரு இது ஆமா. இருக்கும்ல. ஏன்னா அது உடைச்சு சண்டை வந்ததுக்கு அப்புறம் கூட ரிலாக்ஸ் ஆயிடும். மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா அது இன்னும் நமக்கு இன்னும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஏதாவது பண்றாங்களாங்கிற மாரி இருக்கும். அதனால நான் கேட்டுட்டேன். நான் கேட்டோனே, அது என்ன படம்னா ஒரு எதார்த்தமா நீ குடுக்குற. அது கதையில தானே நடிக்கிற. எனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினோனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா எதுவும் சொல்லலையா? அப்படின்னு அவர் என்ன சொல்றது? ஓ! எனக்கு தெரியாதா? அவர் சொன்னா நான் அவர் என்ன பார்த்துக்கிறேன். அவ்வளதான். அந்த மாரி விட்டாச்சு. அப்பா இதுலயே தெரியுது. அப்பா வந்து சரி அம்மா கண்ட்ரோல்ல தான் அப்பா இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன். இல்ல, ஆன்டி இல்ல. நோட் பண்ணிக்கோங்க. அது உண்மையே கிடையாது. எங்க எங்க அம்மா சண்டை எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அப்பா ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசும்போது, அம்மாவும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஆனா கடைசில அது எண்டே ஆகாது. ஏன்னா பொண்ணுங்க அந்த விஷயத்த ஆண்கள் ஒத்துக்கிற வரைக்கும் கரெக்ட். பேசிக்கிட்டே இருப்போம். ஒத்துக்க, ஒத்துக்க. இதான் உண்மை. ஒத்துக்க அப்படிங்கிற மாரி. எங்க அம்மாவும் அததான் பண்ணுவாங்க. ஒரு டைம்க்கு அப்புறம் எங்க அப்பா அத ஸ்டாப் பண்ணிருவாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. எங்க அப்பா அத பத்தி பேசவே இல்ல. படம் நல்லா இருக்கா? இல்லையா? அத பத்தி பேசவே மாட்டாரு. நானும் அதனால அத அப்படியே கேட்கல.